எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்ட சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையம் முதல் நாளிலேயே தொடர் தடங்களை சந்தித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மே 30ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் சிறு விரும்பத்தகாத சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருந்த வேளையில் மின்சார கம்பி ஒன்று திடீரென அறுந்து விழுந்தது. நல்ல வேளையாக யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தின் மின் கட்டமைப்பு தரமற்று இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் பேருந்து நிலையத்தில் பேருந்து ஒன்று நின்றபோது இரும்பு கம்பிகள் அடிக்கப்பட்டிருந்த மின் கம்பத்தில் மோதி சக்கரம் வெடித்தது. அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால் பேருந்து நிலையத்திற்கு வந்த பொதுமக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டது. பயன்பாட்டிற்கு வந்த முதல் நாளிலேயே இத்தகைய குறைபாடுகளும் விபத்துகளும் நிகழ்ந்திருப்பது சங்கரன்கோவில் பகுதி மக்களிடையே கடும் அதிருப்தியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவங்கள் குறித்து உரிய அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.